இப்போ நம்ம சுக்கினி ஃப்ரிட்டர்ஸு நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். முதல்ல சுக்கினியை எடுத்துக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஹாஃபாக கட் பண்ணி அப்படியேவும் ஸ்லிட் பண்ணி போடலாம், இல்லைன்னா தனித்தனியாக கட் பண்ணி போடலாம். நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு பிளான்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 20% குக் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் கிராம்பு பே லீவ்ஸு போட்டிருக்கேன் ஸ்மெல்லுக்காக. ஸோ இப்போது 25% குக் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். வெட் மிக்ஸு எக் போட்டு சில்லி பவுடர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 2 மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சுக்கினியை எடுத்து எக் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை வாஷ் பண்ணணும். இந்த மாவில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. போடும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க. ஸோ இதில் சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். சுக்கினி கொஞ்சம் குக் பண்ணதுனால மீட் மாதிரி இருக்கும். பச்சையை போட்டால் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பிளான்ச் பண்ணி குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சுக்கினியை வச்சுக்கலாம். இது கூட நமக்கு டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஏதாவது ஒரு மயோனைஸ் சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுக்கினி ஃப்ரிட்டர்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும், மீட் மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். வாவ், ரொம்ப க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது. இந்த ஃப்ரிட்டர்ஸை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா ஈவினிங் காஃபி கூடயும் நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப்